அன்புக்குரியவர்களே, இந்த திரு ஜெபமாலை இதில் மன்றாட்டு மாலை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சிந்தனை மனதிற்குள் தோன்றியது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் உள்ள படிப்புகள் எல்லாம் படிக்கிற பொழுது மூளை வளர்கிறது, ஞாபக சக்தி வளர்கிறது. அதனால நல்ல தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும், நம் வேலைகளில் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். ஆனால் இதயம் வளர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இதுதான் கேள்வி. மூளை வளர்றதுக்கு பிள்ளைங்களை என்ன பண்றோம்? கதை வச்சு வீட்டுல பூட்டிட்டு வந்துடுறோம். படி 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 படின்னு சொல்றோம். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற டியூஷன் சென்டர்ல கொண்டு போய் போடுறோம். இல்லைன்னா அதுக்கு இல்லைன்னா வேற தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் விடுறோம். நல்ல பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறோம். இதயம் வளரல, மூளை வளர்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. மூளை வளரணும். இதயம் மட்டும் வளர்ந்தாலும் தப்பு, மூளை மட்டும் வளர்ந்தாலும் தப்பு. எல்லாம் ஒரு போல வளர வேண்டும். இதயம் வளர வேண்டும் என்றால், இது வளருதுன்னா சோறு போடுறதை பத்தி வளர்றதை பத்தி பேசல. இந்த இதயம் கனிவுள்ள தாழ்ச்சியான இயேசுவின் இதயம் போல நம் இதயம் மாற வேண்டும் என்றால் எந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்? என்ன சண்டே ஸ்கூலா? சண்டே ஸ்கூல், வெரி குட். ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் இதயம் வளர்வதற்கான ஒரு இடம். அடுத்து நம்மலாம் சண்டே ஸ்கூலும் தாண்டி வந்தாச்சு. அது படிக்கவும் இல்லை, அது தாண்டியே வந்துட்டோம். நம்ம இதயம் இயேசுவின் இதயம் போல வளர எந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும் அல்லது எதை படிக்க வேண்டும்? சர்ச்சை, இறைவார்த்தை. அன்புக்குரியவர்களே, உண்மையில் சொல்கிறேன், இறைவார்த்தை மட்டும்தான் இதயத்தை வளர்க்க உதவி செய்யும். நீங்க சொன்ன எல்லா ஆன்மீகமான காரியங்களும், விவிலிய வகுப்பு, இந்த காலத்துல விவிலிய வகுப்பு நடக்கிற கோடைக்கால விவிலிய வகுப்பு வரும். போவாத வெளியேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே சாத்தி வச்சுக்குவோம். விவிலிய வகுப்புகள், மறைக்கல்வி, குடும்ப ஜெபமாலை, திருப்பலி, இப்படி ஆண்டவரை போற்றி துதிப்பது, தியானங்கள், அதிலும் குறிப்பாக இறைவார்த்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசித்து தியானித்து நாம் அதை இறைவார்த்தையில் வாழ முயற்சிக்கிறோமோ அது என்ன பண்ணும்? தலையில போய் அட்டாக் பண்ணாது, தலையை வளர்க்காது. மாறாக இதயத்தை வளர, மனிதத்தை வளர்க்க, ஆண்டவருடைய பண்புகளை, அந்த இதயத்தின் பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு இடம் இந்த உயிருள்ள வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் இறைவார்த்தை எவ்வளவுக்கு நாம் கேட்டாலும் தியானித்தாலும் வாசித்தாலும் போதும் அப்படின்னு ஒன்று தோன்றவே தோன்றாது. நம்ம மற்றவங்க கிட்ட பேசுறவங்க கிட்ட பேசி பேசி ஒரு சில டைம் டயர்ட் ஆயிருவோம். எப்படா இவன் போன் வைப்பான், சரி அப்புறம் பேசலாம்னு சொல்லி எஸ்கேப். ஆனால் உயிருள்ள வார்த்தை மட்டும்தான் உண்மையாக நம் தாகத்தை தணிக்கக்கூடியது. இதயத்தை வளரச் செய்கின்ற ஒரே இடம் ஆண்டவருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையை கேட்காமல், ஆன்மீகத்தில் இல்லாமல் இயேசுவினுடைய இதயம் போல் நம் இதயம் மாறுமா? இல்ல. இவரோடு சேர்ந்து இருக்கின்ற திருப்பலி கொண்டாட்டங்களும் அருட்சாதனங்களும், குறிப்பாக வார்த்தையை தியானிப்பதும் கேட்பதும் அதை அனுபவிப்பதும் செய்யும் பொழுது நம் இதயம் அவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக அவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரிந்த ஒரு சில இறை வார்த்தைகள் நம்ம எடுக்கிறோம். 2 இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாயும் இருந்தது. இறைவார்த்தை வேறு, இயேசுவின் இதயம் வேறு என்று பார்க்க கூடாது. இந்த இறைவார்த்தை தான் இயேசுவினுடைய இதயமாக, அவருடைய அனுபவமாக நமக்குள் கடந்து வருவது, உயிரோட்டமாக கடந்து வருவது. இந்த இதயத்தை உணர்கின்ற இடம்தான் இறைவார்த்தை. இறைவார்த்தை வேறு, அவருடைய வார்த்தைகள் வேறு, நற்கருணை வேறு என்றெல்லாம் பிரித்து பார்க்க கூடாது. ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், இல்ல ஒரு நல்ல ஒரு மீல் சாப்பிட்றோம், அதுல எத்தனையோ ஐட்டம் எல்லாம் சேரும்போதுதான் ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிக்கல மாற்றி வைத்து இதுதான் அப்படின்னு இல்லை. மாறாக அதுபோல அன்புக்குரியவர்களை, இயேசுவோடு உடனிருக்க நமக்கு உதவி செய்கின்ற அனைத்தும் நம் இதயத்தை வளர்க்கக்கூடிய ஒன்று. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. வார்த்தை தான் இயேசு ஆண்டவர், வார்த்தை தான் அவரது இதயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம் இதயத்திற்குள் போகும் பொழுது நாம் அவராக மாறிக்கொண்டே இருக்கிறோம். திருவெளிப்பாடு புத்தகம் 19ஆம் அதிகாரம், ஒரு முறை சொல்லி இருக்கிற ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருவெளிப்பாடு 19:13வது வசனம் வாசி. ரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார், கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர். பாருங்க, வார்த்தை
சமம் இயேசு ஆண்டவர். இவருக்கு ஒரு டிரெஸ் கோட் இருக்கான். ரத்தம் தோய்ந்த ஆடை அணிந்திருந்தார். ரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார். கடவுளின் வாக்கு என்பது அவரது. ரத்தம் தோய்ந்தனா என்ன ரத்தம்? ரத்தம் தோய்ந்த ஆடை அவர் அணிந்திருந்தார். யாருக்காக ரத்தம் அவர் தோய்ந்த ஆடை அணிந்தார்? பிறருக்காக வாழ்கின்ற ஒரு இதயம் இவரது இதயம். காயப்பட்ட இதயம் இவருடைய இதயம். காயப்பட்ட இதயம். நீங்க அந்த நம்மளுடைய திரு இதய மன்றாட்டு மாலையில இறுதி பகுதியில் இருக்கிற ஒரு 3-4 இது வாசிக்கிற பாருங்க. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமான இயேசுவின் இதயம். நம் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமான இயேசுவின் இதயம். எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்திய இயேசுவின் இதயம். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த நமக்காக நிந்தை அவமானங்களை ஏற்க தயாரான இயேசுவின் இதயம். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் இதயம். Praise the Lord. ஹல்லேலூயா. அன்புக்குரிய ரத்தம் தோய்ந்த ஆடை, அந்த ரத்தம் நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் தோய்ந்தார். அந்த ஆடை அணிந்திருக்கிறார். பிறருக்காக வாழ்வதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. பிறருக்காக வாழ இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது, இவரை தியானிக்கிற பொழுது, அது நம் வாழ்வையே மாற்றும், மூளையும் மாற்றக்கூடியது. இங்க படிக்கிறது இந்த இதயத்தை மாத்தாது. தலையில மூளைக்கு மட்டும் தீனி போட்டா மூளையில் இருக்கிறது இதயத்தை டச் பண்ணாது. ஆனால் இதயத்தை மாற்றினால் இதயம் உடம்பையும் மூளையையும் நம் சிந்தனைகளை எல்லாம் மாற்றக்கூடியது. வித்தியாசம் புரியுதான்னு தெரியல, நானே இப்பதான் சொல்றேன். எபிரேயர் 4 எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒரே நமக்கு தெரிந்த வார்த்தை, ஆனால் பாருங்கள் அது எவ்வளவு வாழ்க்கையே மாற்றக்கூடியது என்று. எபிரேயர் 4:12. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. பாருங்க இது என்னென்ன செய்துன்னு சொல்லு. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. இந்த வார்த்தை எலும்பு மூட்டையையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இந்த வார்த்தை இதயத்துக்குள் கடந்து செல்லும் பொழுது ஆன்மாவை ஆவியை பிரிக்கக்கூடியது, எலும்பு மூட்டையை மஜ்ஜைக்குள் கடந்து செல்லக்கூடியது மட்டுமல்ல, உள்ளத்தின் சிந்தனைகளையும் இது சீர்தூக்கி பார்க்கும். படிப்பு மட்டும் இருந்ததுன்னா, உலக அறிவு மட்டும் இருந்தது என்றால் அது ஆன்மாவை டச் பண்ணாது, சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க வைக்காது, நம் உடலை மாற்றாது, எண்ணங்கள் மாற்றம் வராது. அகங்காரம் மட்டும்தான் இருக்கும். அறிவு மட்டும் இருந்தது என்றால் அகங்காரம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இறை வார்த்தை நம் இதயத்திற்குள் கடந்து செல்கிற பொழுதுதான் நம்முடைய சிந்தனை, சொல், செயல்கள் அனைத்தையும் இது ஊடுருவக்கூடியது. எலும்பையும் எலும்பு மூட்டைக்குள் மஜ்ஜைக்குள் வரை கடந்து செல்லக்கூடியது. வார்த்தை அவ்வளவு வல்லமை வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. இயேசுவின் இதயம் நம்மை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை நம் தியானத்துக்கு வரும் பொழுதும் இறை வார்த்தையினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இந்த வார்த்தையை தான் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:14 வசனம். வாக்கு மனிதரானார். இந்த வாக்கு மனிதராக இதயத்தில் குடிகொள்கிறார். இந்த வாக்கு மனிதராக நம் இதயத்தில் குடி. அதனாலதான் இதயம் மாறினால் நம் முழுமையாக ஒரு மாற்றத்தை, மனம் மாற்றம், அறிவு மாற்றம் என்று சொல்வதில்லை. ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும் பொழுது மனது, உள்ளம், நம் இதயம் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கணும். அப்பதான் உண்மையான மாற்றம். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு சிந்தனை. இதயம் வளரணும். ஆள் வளர்ந்தது போதும், அறிவு வளர்ந்தது போதும். அறிவு வளர்னாலும் பரவாயில்ல, இதயம் ஆண்டவர் விரும்புவது போல வளர்ந்தால் விவேகத்தோடு நன்மையானதை, இறைவன் விரும்புவதை, ஆவியானவர் தருகின்ற தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ நம்மால் முடியும். இந்த நாளிலே குறிப்பாக அந்த ஒரு ஆசிரியருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் நம்முடைய இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை முற்றும் ஒப்பளிக்கிற அந்த ஜெபத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இருப்பவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு காண்பித்து குரல் எழுப்பி நாம் சேர்ந்து நாம் இப்பொழுது ஜெபிக்கிற நிமிடம். நாம் சொல்லி தந்து ஜெபிப்பதல்ல, நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் திரு இதயமே, அடியேன், நம் ஒவ்வொருடைய பெயரை சொல்வோம்.
என்னை முற்றும் உமக்கு கையளிக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் திரு இதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறேன். என் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் திரு இதயத்துக்கு பாத காணிக்கை ஆக்குகிறேன். உமது திரு இதயத்துக்கு முற்றும் சொந்தமாயிருப்பதும் உமக்கு மனவருத்தம் அளிக்கக்கூடிய அனைத்தையும் மனதார அகற்றுவதும் உம்மை என்றும் அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும். இதுவே என் மாறாத தீர்மானமாகும். இனிய இயேசுவின் திரு இதயமே, இனி என் அன்புக்கு முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. தளராத என் நம்பிக்கை நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இதயமே, என் பலவீனத்தைக் கண்டு அச்சமடைகிறேன். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கிறேன். நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டு எரித்தருளும். நான் உம்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும். நான் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து மரிக்கும் பேற்றினையும் என் பெயர் உமது திரு இதயத்தில் இடம் பெற்றிருக்கும் பேற்றினையும் எனக்கு தந்தருள உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன்.